ஹலோ! இன்னைக்கு ஒரு பேபி ஃபுட் ரெசிபி பார்க்கலாம். அவல், பழம், நட்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த பேபி ஃபுட் ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. அதே மாதிரி பேபிக்கு நீங்கள் கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் டம்மி ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பேபிஸ்க்கு ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் வரும். ஸோ எல்லாம் கழுவி எடுத்ததுக்கப்புறமா நட்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுடலாம். இன்றைக்கி நான் வால்நட்டும் முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன். எந்த நட்ஸ் கொடுத்தாலும் பேபிஸ்க்கு அளவாக கொடுங்க. ஒரு ரெண்டு இதுவே எச்சு தான், இருந்தாலும் கம்மியாக கொடுங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நல்ல வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஆப்பிள், மாதுளம்பழம் கொடுக்கலாம். மாதுளம்பழத்தில் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து அதை கூழ் காய்ச்சறப்போ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் அது செய்கிறது. இப்போ நம்ம ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதே ஜாரில் இன்றைக்கி நான் பழம் எடுத்துருக்கேன், தேன் வாழை. ஸோ அது ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக நான் எதுவுமே ஆட் பண்ணல, பழம் நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அரைச்ச பழத்தோட இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு பேபிக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுப்பாருங்க, சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.